ஒரு தெளிவு இல்லாத ஒரு சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் யார் கட்சி தொடங்கினாலும் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் செல்கிறது. அதுவும் குறிப்பாக திரைத்துறையிலிருந்து வந்துவிட்டால் போதும், அவர் ஏதோ இந்த உலகத்தையே வில்லாக வளைத்து விடுவார், உடனே இந்த நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓட விடுவார் என்கிற ஒரு அவநம்பிக்கை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் திரைத்துறையிலே சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு, சுனாமி, வர்தா புயல், ஒக்கி புயல், இயற்கை பேரிடர்கள், பல்வேறு இறப்புகள் எல்லாம் நடைபெறுகின்ற போது அதிலெல்லாம் கவனம் செலுத்தாதவர்கள், இந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுப்பாதவர்கள், கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, முல்லைப்பெரியாறு, பாலாற்று சிக்கல், ஈழத்தில் 1.5 லட்சம் மக்களுடைய இனப்படுகொலை, இங்கு சாதி ஆணவ படுகொலை, இப்படி எண்ணற்ற சிக்கல்களிலெல்லாம் அதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் வேறொரு உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் திடீரென்று அரசியலில் நாங்கள் குதிக்கிறோம் என்ற உடனேயே இந்த தமிழ் சமூகம் உடனடியாக அவர்கள் பின்னால் அணிவகுக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்த ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், தமிழர் உரிமைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள், ஆனால் இவர்களையெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு யாருக்கும் தெரியவில்லை.